ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா மூக்கடலை குழம்பு செஞ்சிட்ருக்கேன். நான் இதை என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், நைட்டே மூக்கடலை நம்ம என்ன பண்ணணும், ஊற வச்சுட்டு அப்புறம் குழம்பு செய்யும் போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு 8 விசில் போட்டு நம்ம இறக்கி வச்சுக்கணும். இறக்கி வச்சிட்ட பிறகு 8 9 விசிலோ கூட போடலாம். போட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம வெங்காயம், தக்காளி, சோம்பு, சீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டு என்ன பண்ணணும், வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதை மிக்சி ஜாருக்கு போட்டுக்கணும். போட்டுட்ட பிறகு அப்புறமா திரும்ப கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அந்த அரைச்ச மசாலாவை என்ன பண்ணணும், இப்படி போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், மிக்சிக்கு போடும் போதே அதிலே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், மிக்சி கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்படி வதக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மட்டன் மசாலா போடணும். ஏற்கனவே நான் மட்டன் மசாலா இதில் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம். நான் சும்மா ஒரு 2 வெண்டைக்காய் போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்கு. நீங்கள் உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக கொஞ்சம் திக்னஸ் வரதுக்காக இந்த கடலை இப்படி எடுத்து வேக வச்ச கடலை என்ன பண்ணணும், எடுத்து இப்படி நசுக்கி மசிச்சு விட்டுடணும். நல்லா திக்னஸ் வரும், டேஸ்ட்டும் வரும், நமக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இது இருந்தால் இப்படி கொஞ்சம் போட்டு இப்படி மசிச்சு விட்டுடணும். இன்னும் கூட ஒரு 2 எடுத்துக்கலாம், ஜாஸ்தி பண்ணக்கூடாது. ஒரு 10 எடுத்துக்கணும், அவ்வளோதான். எடுத்து போட்டு இப்படி மசிச்சு விட்டுக்கணும். இப்படி மசிச்சு விட்டுட்ட பிறகு இருக்கிற கடலையெல்லாம் என்ன பண்ணலாம், வாரி போட்டுடலாம். நம்ம எல்லா கடலையும் என்ன பண்ணலாம், வாரி நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இது ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த குழம்பு டேஸ்ட்டும் கூட, ப்ளஸ் நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தும் கூட. இந்த மூக்கடையிலலாம் நிறைய ஸ்ட்ரென்த்து இருக்குது. இது சப்பாத்திக்கு அதுமா ரைஸு கூட நல்லாயிருக்கும், இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும். இது தேங்காய் சேர்க்கறது வேண்டாம். இப்படி எடுத்துட்டு கொஞ்சமாக ஏற்கனவே வெந்துட்டு இருக்கிறதுனால ஜாஸ்தி தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக அப்படி தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணும், நல்லா கலரிட்டு நல்லா கலரிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், உப்பு கொஞ்சம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணால் மூடிடலாம். மூடிட்ட பிறகு நல்லா ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ நல்லா கொதி வந்துட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏறிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு சர்வ் பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.